விளையாடவாடா. செல்லு வர்றதுனால யாரும் என் கூட விளையாட வர்றதில்ல. அல்பி விளையாடவாடா. நான் போன் பார்த்துட்டு வர மாட்டேன் அத்தை. அல்பியை வர சொல்லுங்க அத்தை. மா அல்ஃபிலாம் வரமாட்டாமா, அவனே வெளில போனா கீழே விழுந்துருவான் தான் நான் இங்க உட்கார வச்சிருக்கேன். நீ என்ன அல்ஃபியை கூப்பிட்டு இருக்க? போ வீட்டுக்கு. கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் சேர்ந்தே விளையாண்டோம். கொரோனாக்கு பின்னாடி எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போய் செல்போன்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. பட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்டை கண்ணுக்கு தேவம். நிலாவை காட்டி சோறுற்ற காலம் போய் மொபைலை காட்டி சோறுற்ற காலம் வந்துச்சு. இப்போ இருக்கிற குழந்தைகள் கைபேசி மூலமாகவே தகவல்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால குழந்தைகள் ஒன்று கூடி விளையாடுவது கூட இல்லை. குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கிறார்கள். குழந்தைகள் தற்கொலை அதிகரிக்கிறது. போற்றப்பட வேண்டிய ஆசிரியர்கள் அவமதிக்கிறாங்க. சிறு வயதில் கண்ணாடி அணைவது என தூக்கமின்மை. இப்போ சொல்லுங்க, குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய விஷயம் கைபேசி தாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி போல நம்ம நம்ம மொபைல் போன் வந்ததுனால யாரையும் கூட விளையாட